ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் இடைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்ம இடைப்படுவாராக. அப்பொழுதும் யோபு கர்த்தருக்கு பிரயோஜனமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் வேதத்தில் வாசித்த இந்த வசனத்தின் பிரகாரம் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. இந்த யோபுவினுடைய இந்த புத்தகத்தில் முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்னவென்றால், இந்த யோபு தன்னுடைய கடைசி பகுதியிலே ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சொல்கிற ஒரு வார்த்தை, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ இவருக்கு பல காரியங்கள், இவருடைய காரியங்களில் இவர் யோசித்து கொண்டே இருந்ததில் இவருக்கு அநேக பிரச்சனைகள் நிமித்தம், வியாதிகள் நிமித்தம், பலவீனங்கள் நிமித்தம் இவர் நினைத்த ஒரு காரியம் என்னன்னா, இதற்கப்புறம் நான் எப்படி இதில் நான் முன்னேறி செல்ல போகிறேன், எப்படி நான் ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க போகிறேன் என்று சொல்லி யோசித்து போய் கொண்டிருந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே யோபு கடைசியாய் ஒரு முடிவுக்கு வருகிறார். என்னன்னா, என்னுடைய போராட்டங்களும் என்னுடைய கஷ்டத்திலும் என்னுடைய வேதனை என்னுடைய சூழ்நிலைகளிலும் தேவன் ஒருவர் தான் அதற்கு தீர்வாக இருக்கிறார். அந்த தீர்வு அவராலே மாத்திரம்தான் கிடைக்கும் என்பதை யோபு நன்றாய் புரிந்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டது நிமித்தம் அவர் சொல்ற ஒரு வார்த்தை தான் இது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும், நன்றாய் புரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் காரியங்களிலே, இன்றைக்கு இந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளிலே போய் கொண்டிருக்கிற நாம் எப்படி நாம் இதிலே நாம் ஜெயம் எடுக்க போகிறோம், எப்படி நாம் வெற்றியோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்து கொண்டே இருப்போம். அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தனை செய்து கொண்டே இருப்போம். ஆனால் தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனிடத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனிடத்தில் நம்முடைய சித்தம், தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய குடும்பத்திற்காக, தன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவும் அதிகமாய் பிரயாசப்பட்டு அநேக காரியங்களை செய்து, ஆனால் அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகளிலே அவர்களுக்காக அதிகமாய் பாடுபட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அநேக பலிகளை செலுத்துகிறான். அநேக காரியங்களை நான் தம் பிள்ளைகளுக்காக, தம் குடும்பத்திற்காக இந்த யோபு செய்து கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் கடைசியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஆண்டவர் தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும், ஆண்டவர் தான் தன்னுடைய பிள்ளைகளை நடத்த முடியும் என்பதை யோபு புரிந்து கொண்டுதான் சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களிலே இதுவரைக்கும் ஜெயம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வெற்றி இல்லாமல் இருக்கலாம், ஒரு சமாதானத்தோடு கூட நீங்கள் எதையும் நடத்த முடியாமல் நின்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காக நீங்கள் நிற்கும் பொழுது ஒரு காரியத்திலும் ஒரு ஜெயமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் பல சூழ்நிலைகளை குறித்து, பல காரியங்களை குறித்து நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கும் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்யும் பொழுது, தேவன் செய்கிறதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்க வல்லதாயிருக்கிறது, அதிசயங்கள் நடக்க வல்லதாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார்.
இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் நன்மையாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். பேதுருனுடைய வாழ்க்கையிலே, பேதுருனுடைய படகிலே தேவன் ஏறின போது, இயேசு ஏறின போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பேதுருனுடைய படகை அவன் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்காக அவன் கொடுத்தான். அவனுக்காக கொடுத்த போது அந்த படகிலே அவர் ஏறி பிரசங்கித்து அவர் கொஞ்ச நேரம் கழித்து பேதுருனிடத்தில் கேட்ட ஒரு வார்த்தை, எதுவும் எதையாகிலும் எதுவும் இல்லையா, படுகை எதுவும் பிடிக்கலையா அப்படின்னும் போது பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம அநேக காரியங்களிலே பிரயாசத்தின் பலன் ஒன்றும் இல்லாமல் போகிறது. அநேக பிரயாசம் படுகிறோம், அநேக காரியங்களிலே நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம், நிறைய காரியங்களை செய்யணும்னு நம்ம பிளான் பண்ணி செய்யும் பொழுது நிறைய காரியங்களிலே ஒரு ஜெயம் இல்லாமல், ஒரு வெற்றி இல்லாமல், ஒரு காரியங்களிலே நாம் எடுத்து வைத்ததிலே எந்த காரியமும் நமக்கு சக்சஸாக அமையலையே அப்படின்னு சொல்லி பல காரியங்களில் நம்ம தோல்வியோடு கூட கடந்து போயிருந்திருக்கலாம். இந்த பேதுருவை போல ஆண்டவர்கிட்ட நம்ம நிற்கும் பொழுது வெறுமையாக நிற்கலாம். வெறுமையாக போயிட்டு இருக்கிற நாம ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அவருடைய கீழ்ப்படிதல் உள்ள, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற ஜனங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ வலது பக்கமாகவும் வலைய போடுப்பா, வலது பக்கமாகவும் வலைய போடு. அப்போ திரளான மீன்கள், படகு அமிழத்தக்கதான மீன்கள் இந்த பேதுருனுடைய படகுல வந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்கணும். இந்த யோபு பல காரியங்களை குறித்து 42 அதிகாரமா என்ன பண்றார், பல காரியங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பல காரியங்கள் அவருக்கு இதெல்லாம் சூழ்நிலை இப்படிலாம் போயிட்டு இருக்குது. ஒரு ஓடை எடுத்து தன் சரீரத்தில் வந்த பலவீனத்து நிமித்தம் ஒரு ஓடை எடுத்து என்ன பண்றாரு, சொரிஞ்சுக்கிறார். அவங்களுடைய மனைவி அவரை பார்த்து சொல்றாங்க, எப்பா தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்றார். ஆனால் அவள் சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை நம்ம தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க கூடாது, இதெல்லாம் தீமை கர்த்தரிடத்துல தான் வந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேவன் அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் காரியங்கள்லாம் கடந்து போன பிறகு கடைசி அதிகாரத்தில் சொல்றாரு, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர்னா இன்னைக்கு சுகமாய் நடத்த யோபுனுடைய அற்புதமான அவனுடைய முடிவு ஒரு அற்புதமான முடிவு, அற்புதமான ஒரு காரியம் என்னென்றால், கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே அவன் இழந்ததை கர்த்தர் இரட்டத்தனியாய் தந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் இழந்ததை கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பாய் தந்து அவன் எல்லாவற்றிலும் அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவருடைய சிநேகிதர்கள் அறிந்து கொண்டு, அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொண்டு, இவனை வேதனைப்படுத்தினவர்கள், இவனை துன்பப்படுத்தினவர்கள், இவனை எந்தெந்த காரியங்களிலே அவனுக்கு அநேக தடைகளை உருவாக்கினவர்கள், அவர்கள் எல்லாரும் யோபுவின் இடத்துல மீண்டுமாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்த நிமித்தம் அவனுடையத்தில் வந்து 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் யோபினுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அவர்கள் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு கூட போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்காக ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு செய்த அநேக காரியங்கள். நிறைய பேர் பிரச்சனைகள் நிமித்தம், கஷ்டங்கள் நிமித்தம் என்ன பண்ண மாட்டாங்க, ஊழியரோடு கூட இல்லை அவருடைய நண்பர்களோடு கூட உறவினர்களோடு கூட நிற்க மாட்டாங்க. ஆனால் இவருக்கு கர்த்தர் செய்த நன்மை நிமித்தம், கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே செய்த கிருபைகள் நிமித்தம் அவருடைய உறவினர்கள்லாம் அவரை தேடி வர ஆரம்பித்தாங்களாம். அதற்கு முக்கியமான காரணம், இந்த யோபு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம், தன் சூழ்நிலையை பார்த்து, தன்னுடைய நிலைமையை பார்த்து யோபு ஒரு நாளும் அப்படியே சரி இதுக்கப்புறம் நம்மளால் எழுந்து வர முடியாது, இதுக்கப்புறம் நம்மளால் நடக்க முடியாது, இதுக்கப்புறம் நம்ம அநேக நேரங்களில் சின்ன பலவீனத்து நிமித்தம் இல்லை சரியான விதத்தில் சோர்வு நிமித்தம் நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்,
பண்ணிடுறோம், இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எலியாவை மாதிரி என்ன பண்ணிடுறோம், போய் சூறை செடி கீழே படுத்துடுறோம், இதுக்கப்புறம் என்னால் எழுந்து வர முடியாது, நடக்க முடியாது, இதுக்கப்புறம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும்போது தான் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தையே கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, என்ன பண்ண, ஒரு விதவின் வீட்டுக்கு போய் அங்கே போய் என்ன பண்ணு, இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அங்கே தங்கிடு அப்படின்னும் போது தீர்க்கதரிசியினுடைய கேள்வியே எப்படி ஆண்டவர் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள். ஆனால் போயிட்டு அங்கே போய் கேட்கும்போது அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்க அதுக்கு மேலே மோசமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா விதவை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அந்த மாவை நான் என்ன பண்ண போகிறேன், நானும் என் பிள்ளையும் சுட்டு சாப்பிட்டு இதோட எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறோம், அதனால் கொஞ்சம் 2 விறகு தான் பிறக்கிறேன், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கும்பொழுது இவர் சொல்கிறாரு, முதல்ல அதில் எனக்கு ஒரு அப்பத்தை அடைய சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் சுட ஆரம்பித்தார்கள், அதை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த முடிவு எதில் இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் அதில் தான் கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை வைப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் முடிவுக்கு நேராக நீங்கள் நினைக்கலாம், அநேக காரியங்களில் நீங்கள் முடிவு வந்தது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த முடிவில் அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் உண்டாயிருக்கிறது. அதனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த யோபு நிரப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவனுடைய நண்பர்களுக்காக யோபு ஜெபிக்கிற ஒரு காரியம் அதில் காணப்படுகிறது. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. நாம் சில நேரங்களில் இந்த காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், யோபு தன்னுடைய நிலைமையே ரொம்ப இன்னைக்கு மோசமாக இருக்கிற போது, ஆனால் அவனுடைய நண்பர்களுக்காக, அவனுடைய சகோதரர்களுக்காக, அவனுடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம், அவர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் அவனுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு கூட பேசின பின் கர்த்தர் தோமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஹல்லேலூயா. இந்த காரியம் இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல, அநேகர் இடத்துல இருக்குது. என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நிறைய நன்மையை பெற்றிருப்போம், நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்போம், அநேக காரியங்களில் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்திருப்பார். ஆனால் சில நேரங்களில் ஏதாவது ஒரு தூய்மையோ, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது, ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது உடனே என்ன பண்றோம், ஆண்டவரை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு எதுவுமே நடக்கலையே, எதுவுமே செய்யலையே. நம்மை கர்த்தர் ஜீவனோடு பாதுகாத்தது பெரிய கிருபை, நம்ம இதுவரைக்கும் வழி நடத்தினது அவருடைய கிருபை, இதுவரைக்கும் நம்மளை ஓட வைத்தது அவருடைய கிருபை. இதெல்லாம் அறிந்தும் கூட, எல்லாவற்றையும் அனுபவித்தும் கூட நாம் இன்றைக்கும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சோர்வின் ஆவியோடு கூட இந்த எலிப்பாசை போல, அவனுடைய யோபனுடைய நண்பர்களைப் போல, சிநேகிதர்களைப் போல நாம் என்ன பண்ணிடுறோம், கோபம் மூழ்கிற வண்ணமாக ஆண்டவர் நம்ம இடத்துல நன்மை செய்ய முடியாதபடி, ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய முடியாதபடி நாம் நிதானம் அற்று போகிறோம். நிதானமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுல நிதானம் இல்லாமல் போகிறோம். தேவனை துதிக்கிறதுல நிதானம் இல்லாமல் போகிறோம். அநேக நேரங்களிலே நாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைந்து போகிறது, நன்மை குறைந்து போகிறது, நமக்கு பலன் குறைந்து போகிறது. நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபுவை போல நிதானமாய் பேசுகிறவர்களாக, நன்மையை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக பேசுகிறவர்களாக, யோபுவை போல ஜெபிக்கிறவர்களாக, காத்திருக்கிறவர்களாக, தேவன் இதை எனக்கு செய்வார் என்கிற அந்த நன்மைக்காக காத்திருந்து அந்த நன்மையிலே பெற்றுக்கொள்ளும் வண்ணம் அதற்காக ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கும் ஜெபிக்கணும், நாமளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்மிடத்துல வருகிறவர்களுக்கும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் அமைய வேண்டியது, நாம் அமர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா, நமக்கு
நமக்காக ஜெபிக்கிறதே பெரிய விஷயம், இதில் எப்படி மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் போயிடும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறதே ஏதாவது ஒரு காரியங்களை ஆண்டவர் இது எனக்கு செய்ய மாட்டாரா, செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் எதை எதிர்பார்த்து செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரை எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முழு மனதோடு கூட நாம் கடந்து வந்தோமானால் ஆண்டவர் எல்லாவற்றையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். சீஷர்கள் ஆண்டவர் நம்ம கூட இல்லையே, இயேசு நம்ம கூட இல்லையேன்னு சொல்லி அவங்க வேதனைகளோடு கூட கஷ்டத்தோடு கூட கடந்து போன போது அவர்களுக்கு பெரிய வேதனை, பின்மாற்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை, கர்த்தரை விட்டு தூரம் போக வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவருக்கு இதுக்கப்புறம் நம்மளை யார் நடத்த போகிறா, இதுக்கப்புறம் யார் நம்மளை வழி நடத்த போகிறோம், நம்ம என்ன நடக்கும், நம்ம குடும்பங்களுக்கு என்ன நடக்கும், நம்முடைய வீட்டுக்கு என்ன நடக்கும், நமக்கு என்ன நடக்கும், யார் நம்மளை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து ரொம்ப பயந்து போய் அவங்கவுங்க ஒரு பக்கமாக ஓடுகிறதும் அவங்கவுங்க மறைந்து கொள்கிறதும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு அவர்கள் காத்திருந்த போது, ஆண்டவர் பெந்தகோஸ்தே நாளிலே அவர்களோடு கூட இறங்கின போது, ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்பட்ட பிறகு ஆண்டவரிடத்தில் காத்திருந்த போது ஒரு அற்புதம் நடந்தது. அந்த மேல் வீட்டு அறையிலே ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் யாரை குறித்தும் எதை குறித்தும் தன்னுடைய சுயத்தை குறித்து அவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணல, கவலைப்படுறதை நிறுத்திட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாளை தினத்திற்காக என்ன பண்ணாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த வார்த்தை, அந்த ஜெபம் ஒரு அற்புதமான ஜெபம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சீசர்கள் கேட்ட உடனே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய ஜபமே அதுதான். அந்த ஜபத்தை செய்ய அவர்களுக்கு அதை உணர ஆரம்பித்த பிறகு ஜபம், நம்ம எல்லாரும் அப்படிதான் நிறைய நேரங்களில் வசனங்களின் பிரகாரம் இந்த ஜபங்கள் பிரகாரம் எல்லாத்தையும் ஈஸியாக என்ன பண்ணுறோம், சொல்லிடுவோம். ஒரு நாள் ஒரு போதகர் இப்படியாக கேட்டார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி ஜபம் முடிச்ச உடனே சொல்கிறீங்க, அந்த வசனம் எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. என்ன அது எங்கே இருக்குது, எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது பைபிளில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் நம்ம அந்த வசனம் எங்கே இருக்குது, அந்த வார்த்தை எங்கே இருக்குது, இல்லை அது ஜபம், அவ்வளோ அந்த ஜபம் முடிச்ச பிறகு சொல்லணும். அப்படி தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இருக்கிற வண்ணமாக என்ன பண்ணிடணும், ஏதோ அதெல்லாம் புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, சத்தியத்தின் நிமித்தம் நீங்கள் கட்டப்படும் பொழுது, சத்தியத்தின் நிமித்தம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிலைநிறுத்தும் பொழுது நீங்கள் சத்தியத்தின் நிமித்தம் கட்டப்படுவீர்கள். சத்தியம் உங்கள் குடும்பங்களை நடத்தும், உங்கள் வீட்டை நடத்தும், உங்கள் பிள்ளைகளை நடத்தும். இந்த சத்தியத்தினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, இந்த சத்தியம், இந்த வார்த்தையை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உட்கொள்கிறோமோ, இந்த வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் இந்த வார்த்தையின் நிமித்தம் கட்டப்படுகிறோமோ, இந்த வார்த்தை உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கரை தெரியாமல் போய்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதமான கலங்கரை விளக்காய் தேவன் உங்களுக்கு நிற்பார். அவர் அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதுதான் அந்த யோபு பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவின் முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம இந்த 7வது வசனத்தை வாசிச்சோம். அவன் சிநேகிதரை கர்த்தர் பார்த்து, எனக்கு கோபம் மூழ்கிற தாசனாகிய யோபுவின் பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ஆட்கள் தான் ரொம்ப ஏளனமாக பார்த்தாங்க யோபு. இந்த ஆட்கள் தான் ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. ஆனால் அவங்கள தேடி வர்றதுக்கு ஒரு வழிவாசலை ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ யோபு கிட்ட போய் என்ன பண்ணுங்க, உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட கேட்டுக்குங்க. அவர் கேட்கும்போது உங்களுக்காக வேண்டுதல் செய்வாப்புல, அது நிமித்தம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னும் போது அதே பாருங்க அழகா அவன் வேண்டுதல் செய்யும்படி அவனுடைய வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு
புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போது நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார்கள். யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்றார்கள். அப்படி அப்படியே அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவர்கள் நடக்க ஆரம்பித்த போது, அப்பொழுது தோமானியானாக எலிப்பாசும் சூசனியாகவும் அவர்கள் போய் என்ன பண்ணாங்க, தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான காரியம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோபுனுடைய முகத்தை பார்க்குறாரு. யோபுனுடைய முகத்தை பார்க்கும்போது யோபுனுடைய ஜபம் என்னவா இருக்குது தெரியுமா? அதனால தான் அழகாக சொல்கிறாரு, அப்போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுடைய தந்தர்லினார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவனுடைய எல்லாரும் சகோதரிகள் முன் அவனுக்கு அதிகமான எல்லாரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு கூட போஜனம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை ஒவ்வொருவரும் தங்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார், மாற்றினார். அவனை விடுதலையாக்கினார். அவருடைய சகோதரர்களையும் அவருடைய நண்பர்களையும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றினார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறார், நம்மை அற்புதமாய் நடத்தி நம்மை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார், ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் அவரிடத்தில் இந்த யோபுவை போல ஒப்பு கொடுத்து நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நிறைய குடும்பங்கள் நமக்கு தெரிந்த அறிந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் உண்டு. நமக்கு அறிந்த நிறைய உறவினர்கள் அநேகர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க, ஆண்டவரை குறித்து தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக நம்ம ஒரு நாளாவது என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அநேக நேரங்களில் கேட்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காக உங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு நாளாவது அவங்க சொன்ன வார்த்தைக்காகவாவது ஒரு நாளாவது வேண்டுதல் செய்வோம்னா கிடையவே கிடையாது. நமக்கு என்னன்னா, நமக்கே நேரம் பற்ற மாட்டுது, எனக்காக வேண்டுதல் செய்கிறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டுது, இதில் எங்கே அவங்களுக்காக ஜெபி. ஆனால் இந்த யோபு பாருங்கள், நான் சூழ்நிலை பெருசாக இருக்குது, தன்னுடைய பிரச்சனை பெருசாக இருக்குது, கஷ்டம் பெருசாக இருக்குன்றத பெருசாக பேசாமல் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் வந்து அவன்கிட்ட கேட்ட உடனே அவர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்து அவன் சிறையிருப்பையும் மாற்றுறாரு, அவருடைய நண்பர்களுடைய சிறையிருப்பையும் மாற்றினார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய சிறையிருப்பு மாறும்படியாக, நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோபுவை போல நிதானமாய் பிரதியுத்தரம் சொல்கிறவர்களாக, ஆண்டவரிடத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லாமல், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம், அதுதான் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கு அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு கூட நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், வழி நடத்துவார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு வாரமும் இந்த 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் சனிக்கிழமைகளில் ரிவைவல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் என்னுடைய டீமாக கலந்து கொள்ளுங்கள். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், உங்களுடைய சாட்சிகள் இருக்குமானால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இல்லைனா ஃபோன் மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கும் போது அது எங்களுக்கு உதவியாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால், தயவினால், கிருபையினால், இரக்கத்தினால் நிரப்பப்படட்டும். வியாதிகளோடும் பலவீனங்களோடும் சத்துவமற்ற நிலைமையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கொண்டு, பரிபூர்ண ரட்சிப்பை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு விடுதலையோடு கூட அனுப்புவீராக, அற்புதமாய் நடத்துவீராக. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புத சாட்சிகளை கேள்விப்பட, அற்புதமாய் நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைக்கு காணப்படுகிற தனக்காக வேண்டிக் கொள்ளாமல் ஆண்டவரே தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்ட யோபுனுடைய வாழ்க்கையிலே 2 பேருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினது போல இன்றைக்கு வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலையை யோபுவை போல இரட்டத்தனையான நன்மைகளை இந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் நீர் கொடுப்பீராக, நிறைய வழிநடத்துவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். எங்கள் டீமுக்காக, எங்கள் சேனலுக்காக, எங்கள் சேனலுடைய ஃபவுண்டருக்காக கர்த்தர் நீர் நன்மையான செயல்களால் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். சகலத்தை நன்மையாய் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.